அட இருடி, சொத்துல நமக்கு சேர வேண்டிய பங்கை வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன 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 பங்கு? அதான் எனக்கு சேர வேண்டிய அண்ணனோட பங்கு. அதான் மாடி வீட்டு எழுதி கொடுத்தாருல. என்ன மாதிரி விட உங்களுக்கு தான் காம்ப்ளெக்ஸ் எழுதி கொடுத்துருக்காருல்ல. என்ன காம்ப்ளெக்ஸ்? ஈபி பாக்ஸ் பூரா குப்பையா கிடக்கு. எனக்கு மட்டும் என்ன, மாடி வீட்டுல உப்பு தண்ணி வந்தா நல்ல தண்ணி வர மாட்டேங்குது, நல்ல தண்ணி வந்தா உப்பு தண்ணி வர மாட்டேங்குது. உனக்கும் பொண்டாட்டிக்கு அதுவே போதும். ஆனா பொண்டாட்டி பத்தி பேசாத, அப்புறம் உனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேன் பாத்துக்க. சரி, நான் பார்த்து வேணாம்னு சொன்னப்ப அவளே உனக்கு பொண்டாட்டி. என்னடா ஓரா பேசிட்டு இருக்க? இளைய மகனா என்ன இலக்காரமா? அப்ப நடு மகனை மட்டும் நக்கின்னு நடு ரோட்ல போடுமா? இனி உன்கிட்ட பேசி வேலை இல்ல, எதா இருந்தாலும் மூத்த நட்டியே நம்ம பேசிக்கலாம். சரி பாபு, பேசிக்குவோம். எப்படி அம்மா மறக்க முடியும் இதயம்? அதெல்லாம் சரிப்பா, இளவுக்கான செலவு யார் ஏத்துக்கிறது? அது இளையவன் இருக்கானடா, அவனை செலவு பண்ண சொல்லுங்கடா. இளையவனா வந்தா நடுவுல நட்டுக்கு நிக்கிறான்ல, இவனே பண்ண சொல்லுங்க. நான் என்ன பண்ணோம்? எனக்கு அற்புதமான காம்ப்ளெக்ஸ் இருக்குடா. நான் இதுதான் இவனுக்கு பண்ணோம். எவன் வேணா என்ன வேணா பண்ணுங்கடா. ரைட்டு, எனக்கு மட்டும் என்ன அருமையான மாடி வீடு இருக்கு. எவனா என்னமோ பண்ணுங்கடா, எடுத்து போடுங்கடா, போடா. சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம்.